தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நிறுத்தியிருக்கிறது தாவேக அரசு. இதனை கண்டித்து சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கு உள்ளவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றிய 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த திமுக ஆட்சியில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது தாவேக அரசு அதனை முடக்கியிருக்கிறது. இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றிய 100க்கும் மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் தாவேக அரசை கண்டித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இல்லம் தேடி கல்வி திட்டமானது 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நிலையில் தற்போது இதனை தாவேக அரசு முடக்கியிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்ட நிலையில் தற்போதைய தாவேக அரசு அதனை முடக்கியிருக்கிறது. இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நிறுத்திய தாவேக அரசை கண்டித்து சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதில் பணியாற்றியவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் காட்சிகளை ஒருபுறம் பார்த்து வருகிறோம். சேலத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றிய 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சேலம் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், தற்போது இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? வணக்கம். அதாவது கடந்த திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறைக்கு மிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு மருத்துவத்துறைக்கு தான் அது கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு அதன் மூலமாக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில் இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தமிழ் முதல்வன் என்ற பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்தியாவிற்கு முன்மாதிரியாக தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை செயல்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இல்லம் தேடி கல்வி என்பது கடந்த 5 ஆண்டுகளாக அதாவது பல்வேறு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வழிகாட்டுவதும் மாணவர்களுக்கு வழிகாட்டுவது முறையில் ஈடுபட்டனர். இதற்காக தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தன்னோர்கள் வந்து நியமிக்கப்பட்டார்கள். அனைவருமே விஞ்ஞான பட்டதாரிகளாக முழுமைப்படுவதாக இருப்பார்கள். மாணவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த திட்டமானது இந்தியாவிலே முதல் முறையாக தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த திட்டத்தை இந்திய அரசு பாலனை செய்வது, இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களிலும் செயல்படுத்த வேண்டிய நிலையில் மத்திய அரசு பாலனை செய்து இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த அரசு தமிழக அரசு நிறுத்துவது என்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2 மாதமாக உங்களுடைய தகவலுக்கு நன்றி சக்திவேல். இல்லம் தேடி கல்விக்கு திட்டங்கள் இப்போ மார்ச்சோடு நிறுத்தியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. முந்தைய திமுக அரசும் கொண்டு வந்த திட்டங்கள் யாவையும் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி இந்த அரசாங்கம் கொடுத்துருக்குது. அந்த அடிப்படையில் தன்னார்வலர்கள் 5 ஆண்டு காலமாக ஒரு பொது சேவையாக ஒரு மதிப்பூதியத்தை குறைந்தபட்சம் 1000 ரூபாயை வாங்கிட்டு மதிப்பூதியம் வாங்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த காலி பணியிடங்களில் முன்னுரிமை கொடுத்து அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளாலும் சரி, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த வேலைவாய்ப்பு அளிக்கணும் இந்த அரசாங்கம். 5 வருஷமாக இந்த இல்லம் தேடி கல்வி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசு கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட இதை பாராட்டி வாழ்த்தி சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாராட்டத்துக்கு இருந்தது. இது எல்லா இடத்துலையுமே கொண்டு வரதுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சேலம் மாவட்டத்தில் 2 ஆண்டுகளாக சேலம் மாவட்டம் முதன்மை மாவட்டமாக இல்லம் தேடி கல்வியில் வந்திருக்கு. இதுக்காக முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிஓக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. கேடயங்கள், பாராட்டுகள் எல்லாமே வழங்கியிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நல்லா தான் 100% போட்டு பண்ணியிருக்கோம். இது